எதற்காக மகா சிவராத்திரி விழா? நிலவின் சுழற்சி கணக்கில் ஒவ்வொரு மாதத்தின் 14வது நாள் அல்லது அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரி என்று வழங்கப்படுகிறது. ஒரு வருடத்தில் வரும் 12 சிவராத்திரிகளில் மாசி மாதத்தில், பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்பர். இந்த இரவு ஆன்மீக சாத்தியங்கள் நிறைந்த இரவு. அன்றிரவு பூமியின் வடக்கு அரைகோளம் ஏற்கும் நிலை இயற்கையாகவே உங்கள் உயிர் சக்தியை மேல் நோக்கி எழும்பச் செய்கிறது. அதாவது இந்நாளில் ஒருவர் தன் ஆன்மீக சாத்தியத்தின் உச்சி நோக்கி செல்வதற்கு இயற்கை தானாகவே உந்துகிறது. இதை பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த கலாச்சாரத்தில் மகா சிவராத்திரியை இரவு முழுவதும் நீடிக்கும் விழாவாக உருவாக்கினார்கள். இயற்கையாக மேலெழும்பும் சக்தி தடையின்றி மேல் நோக்கி செல்வதற்கு உதவும் விதமாக அன்றிரவு முழுவதும் கண்விழிப்பது மட்டுமின்றி முதுகுத்தண்டை செங்குத்தான நிலையில் நேராக வைத்திருப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தினார்கள். முருகப்பெருமான், சூரியன், இந்திரன், யமன், அக்கினி, குபேரர் போன்றவர்கள் மகா சிவராத்திரி பூஜை செய்து பலன் அடைந்தார்கள். அதுபோல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ததால் சரஸ்வதி தேவி பிரம்மதேவனுக்கு மனைவியாக அமைந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்ததால் சக்கராயுதத்தை பெற்றார். அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமியை மனைவியாக அமைய பெற்றார் என்கின்றன புராணம்.